இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கொஸ்டின் தான் போடுறோம், ஏன் வேணும் ரிசர்வேஷன்? இப்போ நம்ம திராவிட கழகத்துலேயும் சரி, பெரியார் சிந்தனையாளர்களும் சரி, நம்ம ஜாதி வேணும்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஜாதி நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அது உங்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி, இந்து சமூகம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அடையாளமே ஜாதி தான். அதன் அடிப்படையில் தான் இங்கே மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாதிங்கிற ஒரு நோய், ஒரு அடையாளம் உங்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்குன்னா அது நம்மளா விரும்பி ஏற்றுக்கலை, அது நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி ஒரு ஜாதிங்கிற அடையாளத்தை திணிச்சதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதில் ஏற்றத்தாழ்வை உருவாக்கிட்டான். ஏற்றத்தாழ்வு எப்படின்னா, இவங்க படிக்கலாம் இவங்க படிக்கக்கூடாது, இவங்களுக்கு அந்தஸ்து கொடுக்கலாம் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இவங்களுக்கு மற்றவங்க மாதிரி எல்லார் மாதிரியும் உரிமை இவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு பிரிவை இந்து சமூகத்தில் ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையில் கொண்டு வரான். அந்த சாஸ்திரத்தோட பெயர் தான் மனு சாஸ்திரம். அந்த மனு சாஸ்திரம் தான் இந்தியாவில் எல்லா மன்னர் காலத்துலேயும் அதுதான் சட்டமாக நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ இந்தியா ஜனநாயக நாடு. இப்போ இங்கே ஒரு சட்டம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன? அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி ஒரு நடைமுறை இருந்தது இல்லையா? பல ராஜாக்கள் இந்த இந்தியாவை ஆண்டிருக்காங்க, தமிழ்நாடு உட்பட. எல்லா ராஜாக்களுக்கும் ஒரு சட்டம் இருந்தது இல்லை? அந்த சட்டம் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை நடத்தினாங்க. அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது? பிறப்பின் அடிப்படையில் மக்களை பிரிக்குது. எப்படின்னா, ஒருத்தவர் பார்ப்பனன்னு சொல்லுது, சத்திரியன்னு சொல்லுது, வைஷ்யன்னு சொல்லுது, சூத்திரன்னு சொல்லுது. அந்த சூத்திர மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, கல்வி கற்கக்கூடாது, சமூக அந்தஸ்து கூடாது, அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, சொத்துரிமையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பணி என்னன்னா, மேலே சொல்லப்பட்ட இந்த பார்ப்பன சத்திரிய மக்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பல 100 ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டு 20 ஆண்டு இல்லை, பல 100 ஆண்டுகள் இந்த அரசர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய தாத்தாக்களுக்கு அப்பா, ஏன்னா இப்போ உள்ளவங்க ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தாவே ஒரு 60 வயசில் தான் சொல்லுவீங்க நீங்கள், அவருக்கும் அப்பா இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை நாட்டு தான் வச்சுருப்பாங்க. கை நாட்டு வைக்க காரணம் என்னென்னா, அவங்களுக்கு கல்வியே வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த முறை இருந்ததுனால ஜனநாயகம் வரும்போது, அப்போ எல்லா மக்களுக்கும் ஆன உரிமைன்னு வரும்போது அந்த மக்களுக்கு கல்வி தேவைப்படுது, கல்வி கொடுத்தாதான் வேலை வாய்ப்பில் போகலாம். அப்போ அந்த அந்தஸ்து கிடைக்கணும்னா அவர்களுக்கான அந்த உரிமையை நிலைநாட்டணும், அதற்கு ஒரு வாய்ப்பு தான் இடஒதுக்கீடு. அப்போ இந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கல்வி மறுக்கப்பட்ட மக்கள், சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத மக்கள், அவர்களுக்கான வாய்ப்பு ஜாதியின் காரணமாக மறுக்கப்பட்டதுனால ஜாதியின் காரணமாக மீண்டும் அவர்களுக்கு தரப்படுது. அதனால தான் ஜாதிங்கிற அடையாளத்தை வச்சு தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம். ஏன்னா அதன் காரணமாக தான் அவர்களுக்கு அந்த உரிமை மறுக்கப்பட்டதுனால தான் ஜாதிய அடையாளத்தை எடுக்கிறோமே ஒழிய அதை தாண்டி வேறு எங்கேயும் நம்ம ஜாதியை முன்னிறுத்தலை. திருமண முறையிலேயோ வேறு எங்கேயுமே ஜாதி அமைப்பை நம்ம வேண்டான்னு சொல்கிறோம். திருமண உறவு ஜாதிக்கு அப்பாற்பட்டு நடக்கணும்னு சொல்கிற இயக்கம் இது. ஆனால் அவர்களுக்கான உரிமை ஜாதியின் காரணமாக மறுக்கப்பட்டதுனால அந்த ஜாதியின் மூலமாகத்தான் அந்த உரிமையை மீட்டெடுக்க முடியும். அப்படிங்கிறனால தான் ஜாதியை நாம் அடையாளமாக பார்க்குறோம். அதை தாண்டி ஜாதி மேலே எந்த விதமான பிடிப்பும் நமக்கு கிடையாது. இந்த இடஒதுக்கீட்டுக்காக, இந்த உரிமைக்காக அதை ஒரு அடையாளத்தை எடுக்கிறோம். அதை தாண்டி நீங்கள் யார் நான் யாருங்கிற அடையாளம் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்ம இயக்கத்துடைய பார்வையாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீட்டு முறையை நம்ம பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அது பிரகாரம் தான் பின்பற்றப்படுது. நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒரு புராண கதைகள், அந்த கதையில் சம்பவங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த துரோணருங்கிறவர் ஒரு குருவாக இருக்கிறார். அவர் வில்வித்தை கற்றுக் கொடுக்குறாரு பல மாணவர்களுக்கு. அதில் அர்ஜுனன் போன்றவர்கள், அந்த கதாபாத்திரத்தின் படி சொல்கிறேன், இது நடந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்தது கதையில் வருது. அப்போ அந்த ஏகலைவனுங்கிறவன் அவர்கிட்ட போய் கேட்குறான், அவன் நீ இந்த பிறப்பின் அடிப்படையில்
நீ அந்த கலையை கற்றுக்க முடியாது, உனக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. அப்போ அவன் வந்து மானசீகமாக துரோணரை வந்து குருவாக வச்சுக்கிட்டு அவருடைய கலையை வந்து இவனாக கற்பனை பண்ணிக்கிட்டு கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, அவர் கற்றுக் கொடுத்த அர்ஜுனனை விட சிறப்பான முறையில் அந்த வில்வித்தையில் இருக்கிறான். இதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவனை கூப்பிட்டு, நீ எப்படிடா, நான் தான் சொல்லித்தரல நீ கற்றுக்கிட்டேன், நான் மானசீகமாக உங்களை குருவாக வச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டேன்னு. அப்போ குருவுக்கு நீ தட்சணை கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு கட்டை விரலை கேட்குறாரு. அப்போ கட்டை விரல் அவன் காணிக்கா கொடுத்தா கட்டை விரலை வச்சு தான் அந்த வில்வித்தையை பண்ண முடியும். அப்போ அடிப்படை ஆதாரத்தையே அவன்கிட்ட எடுக்கிறார். இப்போ இதில் வந்து கதையில் இது ஒரு செய்தியாக வருது. ஆனால் இது சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, சாஸ்திரத்தின்படி நீங்கள் கல்வி கற்க முடியாது. அன்னைக்கு கல்விங்கிறது அவனுக்கு அந்த வில்வித்தை. அந்த வில்வித்தையை நீ கற்றுக்கிட்டதுனால அதுக்கு தண்டனை, ஏன்னா அதை மீறிட்ட, சட்டத்தை மீறிட, அதுக்கான தண்டனைன்னு சொல்லி ஒரு கதையாக அந்த பாத்திரத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் நமக்கு வருது. இதில் சம்பூகன் அப்படிங்கிறவன் வந்து காட்டில் தவம் பண்ணுறான். அவன் காட்டில் பாட்டு அவனாக தவம் பண்ணுறான், தவம் எடுக்கிறான், காட்டில் இருக்கிறான், யாருக்கும் தொந்தரவு கூட அவனாக இருக்கிறான் இண்டிபெண்ட்டாக. ஆனால் அப்போ வந்து ராமாயண கதைப்படி ராமன் ஆட்சி புரிகிறான். அவன்கிட்ட வந்து ஒரு பார்ப்பன குடும்பம் வந்து சொல்லுது, உன்னுடைய ஆட்சியில் சாஸ்திரம் மீறப்பட்டுடுச்சு அப்படின்னோடனே என்ன விஷயம்னு கேட்குறான். இந்த மாதிரி என் வீட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பன பையன், என்னோட பையன் இறந்துட்டான், காரணம் நீ சாஸ்திரத்தை மீறி உன் ஆட்சி நடக்கிறதுனால இந்த பையன் இறந்துட்டான். என்ன விஷயம்னு கேட்கும்போது, இந்த மாதிரி காட்டில் வந்து சம்பூகங்கிற ஒருத்தன் வந்து தவம் இருக்கிறான், அவன் வந்து அவனுடைய பிறப்பின் அடிப்படையில் அவன் அந்த தவத்தை பண்ணக்கூடாது, ஆக சாஸ்திரத்தை மீறி நாட்டில் ஒரு செய்தி நடந்ததுனால அதோட பாதிப்பு என்னுடைய மகன் இறந்துட்டான், அப்போ நீ வந்து இதை வந்து சரி பண்ணணுன்னொன்னே ராமன் போய் என்ன பண்ணுறான், அந்த சம்பூகனுடைய தலையை வெட்டுறான். ஏன்னா அவன் சாஸ்திரத்தை மீறி தவம்ங்கிற அந்த தொழிலை செய்தான். அப்போ இதில் வர செய்தி என்னன்னா, சாஸ்திரத்தின் மீறினா உனக்கு சிறை சேதம், அவன் தலையே எடுக்கிறான். இது வந்து அங்கே சொல்லப்படுகிற செய்தி. இது கதை நடந்துதாங்கிறது வேலை. ஆனால் அந்த கதையின் மூலமாக மக்கள்கிட்ட உங்களுக்கு இந்த உரிமை கிடையாது, மீறினாக்கா தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த இடஒதுக்கீடு ஏன் இன்னைக்கு வருதுங்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு கதைகள்லாம் சொல்லப்பட்டு மன்னர்களால் அந்த மனு சாஸ்திரம்ங்கிறத சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் காரணமாக இந்த மக்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் அதிலிருந்து மீட்டெடுப்புக்காக வழங்கப்படுகின்ற அந்த உரிமை தான் இடஒதுக்கீடு.